கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது, கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாயிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமா? அவருக்காக நாம் காத்திருக்கிறோமா? தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து வாழும்போது, அவருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமா இருப்பார், நம்முடைய குடும்பத்தின் மீது பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. வேத வசனம் கூறுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கும் என்றால் தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெறுத்து விடுவோம். பெருமையான எண்ணங்களை வெறுத்து விடுவோம். தீய வழியை வெறுத்து விடுவோம். பொய்னாவை வெறுத்து விடுவோம். அகந்தையான எண்ணங்களை வெறுத்து விடுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான எண்ணத்துக்கு இடம் கொடுக்கிறோமா அல்லது தீமையான காரியங்களை செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் தீமையான காரியங்களை வெறுத்து வாழும்போது, நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு முன்பாக நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? அவருக்காக நாம் காத்திருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம் மீது பிரியமா இருக்க இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது புலம்பல் 3 அதிகாரம் 25 வசனத்திலே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறார்களோ, அவருக்காக காத்திருக்கிறார்களோ, அவரை தேடுகிறார்களோ, அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை தேடும்போது, அவரை வாஞ்சிக்கும் போது தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்வார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை வளர்ச்சி அடைய கிருபை தருவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைகளை அறிக்கையிடுவோம். நம்முடைய குறைகளை அறிக்கையிடும் போது தேவன் அவைகளை மன்னித்து அவருடைய இரக்கங்களை கொடுப்பார், அவருடைய கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரை தேடுவோம். அவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது தேவன் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், புது கிருபைகளை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்போம், புது பலனை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்காக ஓடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வராதபடிக்கு கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். காத்திருந்து புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மீது பிரியமா இருக்க, நம்முடைய குடும்பத்தின் மீது பிரியமா இருக்க தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அவருக்கு பயந்து வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம்.
எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய சத்துவத்தினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கொடுங்க. திருமண தேவைகளுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகளையும் சந்திங்க. தடைகள் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜபிக்கிறோம். உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரபா தூர் ராபா கே ரே ஷே கே லதன ஹந்தரோ ரபா லபா ரபா தூர் ராபா ரபா. ஆவியானவரே உடைய சமூகத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பொழுது ஜபிக்கிறோம். ஏந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. உடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வசனம் சொல்கிறதுப்பா. உடைய தழும்புகளாலே பிள்ளைகளை குணமாக்கின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் அப்பா நன்மை கட்டளையிடுங்க. சமாதானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டுமென்று நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கடன் என்ற நிந்தையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. யாரெல்லாம் தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சபத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்றது போல நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.